ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைனரா ஆட்ரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நம்ம கேல்ஸ் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு போகும். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்களோட டெஸ்ட்நெட் டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு. இதில் ஒன்றும் ஜஸ்ட் இப்போ சோஷியல் டாஸ்க் ஒரு 5 வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ கிவ் அப் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதுக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் இருக்குது. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணி நான் போகிறேன் நான். ஸோ இந்த போஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் நான். ஜஸ்ட் என்ன பண்ணி இந்த போஸ்ட் போய் உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக்கு ஒரு ஷேர் வேணாம் ஒரு கமெண்ட் கூட கொடுங்க. ஸோ கமெண்ட் அட் கிவ் ரெப் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன யூஸ் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கும் யூஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா ஸோ இப்போ சோனியம் ஏர் ட்ராப் போட்டிருக்கேன் ஜஸ்ட் அதில் வந்து ஒரு ஏர் ட்ராப் நமக்கு எதாவது கிடச்சிச்சின்னா அதில் வந்து ஒரு கொஞ்சம் பாட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிவ்வே பண்ண போகிறோம். அது யார் கேட்டிங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்க ரேண்டமான பர்சன். ஸோ எவ்வளோ ஒரு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். லைக் இந்த பேர்ட்ஸில் பண்ணல அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லிங்க்கும் வேணும்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெலகிராம் சேனல் அப்போ ஒரு போஸ்ட் கூட கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்சனல் அனாலிசிஸில் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனர் ஆர்டர் லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து மைசஸ் லோன் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்நெட் 2 பேபேஜ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைனராக வந்து இந்த கேல்சி டாஸ்க் நிறைய பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் டாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணி ஜஸ்ட் வந்து என்ட்ரின்னு ஆப்ஷன் இருக்குது இதில் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ என்ட்ரின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து டோட்டலாக ஒரு 5 டாஸ்க் என்னமோ இருக்கும். ஓகே ஸோ ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நிறுத்திட்டேன் வீடியோ போடவே இல்லை. காரணம் வந்து கேட்டிங்கன்னா வந்து இல்லை ட்விட்டருக்கு பதிலாக இது இருந்து டிக்டாக் இருந்துச்சு. ஸோ டிக்டாக் நமக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதனால் ஒர்க் ஆகலை. ஆனால் நான் வந்து பண்ணவும் இல்லை. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அது ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்டாக்கை தூக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ரொம்ப ஈஸி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கில்டு ரோல் இருக்கும். ஓகே ஸோ கில்டு ரோல் வந்து தனியாக நான் வந்து கொடுக்குறேன் எப்படின்ட்டு. ஸோ கில்டு இல்லைனா நீங்கள் அந்த டிஸ்கார்டில் போயிட்டீங்கன்னா கூட இந்த கில்டு வரும். ஓகேவா? ஸோ கில்டு போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் நிறையா டாஸ்க் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற டாஸ்க் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ நீங்களோட மெயினேட் எத்திரியம் வந்து 0.0 வச்சிருக்கணும். ஸோ இந்த ரோல் வச்சுருக்கணும். அவங்க அதெல்லாம் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சின்ன டாஸ்க் அதில் என்னென்ன கொடுத்துக்குறாங்களோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கில் டாஸ்க்கு அது வந்து முடியத்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா அலிகேஷன் கிடைக்கும். மேண்டேரியான்னு சொல்லி அதெல்லாம் சொல்லவே இல்லை. கென்டர் ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக இருக்கிற அந்த 5 டாஸ்க் நீங்கள் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஈஸி தான். ஜஸ்ட்டு போய்ட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான். அண்ட் வந்து பாருங்களேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1000 வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தராங்க. ஒரு கமெண்ட்டுக்கு 5 பாயிண்ட் தரான்றாங்க. ஸோ ஒரு லைக் ஒரு பாயிண்ட் தராங்க. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை. நான் ஆல்ரெடி வந்து நான் இப்போ கிவ் ரெப்னு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுவும் பண்ணுங்க இதுவும் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டு தான். ஸோ கிவ் ரெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெப் பாயிண்ட் நம்ம எடுக்கணும். அது ஒரு லைக்கு ஒன்று தராங்க. ஒரு கமெண்ட் ஒன்று தராங்க. ஆனால் 100 வியூஸ் கொண்டு கொடுக்குறாங்க. வியூஸ் சொன்னாலும் நம்ம கணக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிவ்வே நான் ட்ரை பண்ணுறேன் நான் கொடுக்கறதுக்கு. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வந்து ஜஸ்ட்டு இது நம்ம கொடுத்துப்போம். நீங்கள் என்ன பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இது இந்த அட்ரஸ் போட்டு இந்த ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இது இருக்குல்ல அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அப்படியே காப்பி பண்ணி இதில் காப்பி வரலையா ரைட். அப்போ என்ன பண்ணுறேங்க அந்த ஓப்பன் லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் இதை எப்படியோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் காப்பி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அதில் கிவ் ரெப் அது கூட கொடுங்க. நான் இல்லைனா என்னோடய போஸ்ட்டுக்கே நான் வந்து டேக் மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? அதை நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் அந்த லிங்க் எடுத்து வந்து நீங்கள் போட்ட லிங்க் எடுத்து வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அது போஸ்ட் மட்டும் தான் போடணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்களே இதில் வந்து ஓப்பன் ட்விட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட் போட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான். ஓகே ஸோ ரொம்ப சிம்பிள் இது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் என்டர் ட்ராப் கொடுத்துக்கோங்க. ஸோ 5 ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ அகைன் அப்டேட் கேட்குது என்னன்னு தெரியல. ஓகே ஸோ ட்ராப் கம்ப்ளீட்டட் வருது அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு என்ன போட்டு பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் யாரும் கூப்பிட கூட நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வேறு விஷயம் இல்லை. வேறு எதாவது கேல்சி டாஸ்க் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து போடலாம் அதில். ஸோ இல்லை வேறு எப்படி இன்வைட் பண்ணி பண்ணலாம். அப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட் நான் போஸ்ட் போடலாம். அது கீழே அந்த மாதிரி லைக்கு வியூஸ் இந்த மாதிரி வந்தால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் இதுவும் வரும். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் லைடர் போல் எவ்வளோ இருக்கிறாங்கட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஸோ நம்ம இப்போ ட்ராப்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு எந்த ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணால் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி பிடிச்சி நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்போம். பாய்.